அனைவருக்கும் வணக்கம். நான் கௌதம் பழனிசாமி, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் கமா. கமாவில் சமீப காலத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதை சீரியஸாகவும் எடுத்துகிட்டு இருக்கோம். தட் இஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனேபிளர்ஸ். இன்னைக்கு தேதியில் ஒரு ஸ்டார்ட் அப் பில்டிங்கான ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே எனேபிளர்ஸுமே போயிட்டுருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ்லேருந்து, ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷன் கேன்வாஸ்லேருந்து, கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிலேருந்து சகலத்துலேயுமே ப்ராப்பராக பிளான்டாக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கோ, ஒரு இன்குபேட்டரும் ஆர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் தட் வாண்ட்ஸ் டு சப்போர்ட் அ ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம், இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு எனேபிளர்ஸுமே இதே ப்ராசஸ்குள்ளே கடந்து போகிறாங்க. இவர்களுக்கும் அவங்களுடைய ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைலை தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இவர்களுக்கும் ஒரு கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது அவசியமாக இருக்குது. இவர்களுடைய பிஸ்னஸ் பிளானுமே கரெக்டாக பொசிஷன் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. எண்ட் ஆஃப் த டே இவங்க யாருமே சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் கிடையாது. இவங்களும் ப்ராப்பராக பதிவு செய்யப்பட்ட ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர் ஃபார் ப்ராஃபிட் என்டிட்டி. ஸோ திஸ் டசன்ட் மீன் தே ஆர் அ சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன். இவங்களும் ஒரு ரெவென்யூ இருந்தால் தான் செல்ஃப் சஸ்டெயின் ஆக முடியும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னா அது ரொம்ப ஃப்ராக்மெண்டடாக இருக்குது. இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் ழா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இனிஷியேட்டிவை ஆரம்பித்தோம். தமிழ் மொழியில் எப்படி ழகரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கோ, எங்கள் ஊர் இன்குபேஷன் சென்டருக்கு நாங்களும் ஒரு வகையில் சிறப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த ழகரம், இந்த ழாவை வந்துட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த ழாவில் ஒரு இன்குபேட்டருக்கு தேவையான கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும், அதுக்கான டூல்ஸ், ஒரு ஐடியேஷன் கோபைலட் டூல், தட் இஸ் அவங்க என்ன பிளான் மனசில் வச்சுருந்தாலும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அது வந்துட்டு முன்னாடி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கா, ஹூ இஸ் கோயிங் டு பி த டார்கெட் பீப்புள் ஃபார் தட் இனிஷியேட்டிவ்னு கிட்டத்தட்ட ஒரு ஏஐ ட்ரிவன் ஒரு ஐடியேஷன் கோபைலட்டும் இருக்கும். அது போக அவங்கக்கிட்ட என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதிலிருந்து ஒரு ரெவென்யூ சோர்ஸை எப்படி எடுக்கிறது, அதை கமா மூலமாக எப்படி வந்து பப்ளிக்காக they can take it up for free and start their revenue cycle, start their monetization அப்படிங்கிற ப்ராசஸுமே இருக்கும். இது எல்லாமே ஒரு பண்டில்டாக ஒரே விஷயத்துக்குள்ளே அடங்கி இருக்கும். ஸோ இன்குபேஷன் சென்டர்ஸும் அவங்களுடைய பிஸ்னஸ் பிளான், கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டில் அவங்களுடைய பொசிஷனிங், அவங்களுடைய ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல், அவங்களுடைய ஃபெசிலிட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய ரெவென்யூ அண்ட் அந்த ரெவென்யூ மொத்தமாக ட்ராக் பண்ணக்கூடிய விஷயங்களாகட்டும், ஈஸ் ஆஃப் ஆக்சஸ், இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் டேஷ்போர்டில் தே கேன் ட்ராக் அண்ட் தே கேன் ஷோகேஸுங்க. நான் ஃபியூச்சரில் நாளைக்கு என்ன ரிவ்யூ அவங்களுக்கு இருந்தாலும் இந்த டேஷ்போர்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே தே கேன் டவுன்லோட் அண்ட் தே கேன் ப்ரொஜெக்ட் ஃபார் த ரிவ்யூ. ஸோ இப்படி தான் அந்த விஷயத்தை நாங்கள் யோசிச்சிருக்கோம், பண்ணியிருக்கோம். முதல் ஸ்டெப்பாக 25 இன்குபேட்டர்ஸை, இன்ஸ்டிடியூஷன்ஸை தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்களோட அப்ளிகேஷன்ஸை நாங்கள் இன்வைட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இந்த 25 இன்குபேட்டர்ஸ் நாங்கள் தமிழ்நாடு பேஸ்டு இன்குபேட்டர்ஸையும் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் இன்வைட் பண்ணுறோம். இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்டர்வென்ஷன், இதிலிருந்து வரக்கூடிய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இவர்களே எங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுக்கும் பட்சத்தில் இதை நாங்கள் அடுத்தடுத்த ஃபேஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இன்க்ளூடிங் ஸ்டார்ட் அப்ஸுக்கும் இந்த விஷயங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இது கமா மட்டும் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பாக இல்லாமல் இது ஒவ்வொன்றுலையுமே ஒரு ஸ்டார்ட் அப் வந்துட்டு இருக்குது, அவர்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை ஒரு ஹோலிஸ்டிக் ஈகோசிஸ்டமாக எடுத்துகிட்டு போகணும். டு சால்வ் திஸ் டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிட்வீன் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எனேபிளர்ஸுங்கிறத அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக நாங்கள் சீரியஸாக எடுத்துருக்கோங்க. ஸோ இஃப் யூ நோ அன் இன்குபேட்டர், இஃப் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் அன் இன்குபேட்டர், வி விஷ் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் அஸ், வி விஷ் யுவர் அப்ளிகேஷன் டு அஸ் அண்ட் வி விஷ் டு ஒர்க் வித் யூ இந்த அப்கமிங் டேஸுங்க. July 10th இஸ் த லாஸ்ட் டேட். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களோட இன்குபேட்டருக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இன்குபேட்டருக்கோ கூட இது ஒரு சப்போர்ட் டூலாக இருக்கலாம், இது ஒரு வெல்கமிங் சேஞ்சாக இருக்கலாம். இப்போ வரைக்கும் ஒரு 20 இன்குபேட்டர்ஸ் எங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க. விதவுட் டூயிங் எனி ப்ரமோஷன்ஸ், விதவுட் டூயிங் எனி ஸ்டப்ஸ், ஆர்கானிக்காக இந்த விஷயம் வந்திருக்கிறது முழு மன நிறைவை எங்களுக்கு தருது. எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி லெவலை எங்களுக்கு வந்துட்டு உணர்த்துது. எல்லாரும் சேர்ந்து ப்ராப்பரான ஒரு கோ பில்டிங் ப்ராசஸில் ஒரு சஸ்டெயினபிள் எனேபிளர் ஈகோசிஸ்டமையும் உருவாக்கும். ஸோ தட் ஒரு எனேபிளர் 10 நல்ல ஸ்டார்ட் அப்பை நம்ம ஊரில் உருவாக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் தாங்க. ழாக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.